ஒரு சார்ட்டை பார்த்து எந்த ஒரு இண்டிகேட்டருமே எந்த ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுமே இல்லாம ஒரு ஃபண்டமெண்டல் இல்லாம பியூரா கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை வச்சு எப்படி கம்ப்ளீட்டா சார்ட்டோட ட்ரெண்டு அனாலிசிஸ் மார்க்கெட் எங்க இருக்கு எங்க போக போகுது என்ன மாதிரி ஜோன்ஸ்ல வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத குயிக்கா நம்ம வந்து பார்த்துலாம். இந்த அனலைசிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் இல்லை சம்டைம்ஸ் 2 hours கூட எடுக்கும். கம்ப்ளீட் அனாலிசிஸ் கம்ப்ளீட் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பண்றதுக்கு. இதை நான் வந்து ஆல்ரெடி ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து குயிக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இயர்லி டைம் ஃப்ரேம் வந்து நான் வச்சிருக்கேன். இயர்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா 2006 தான் இந்த சார்ட் வந்து நமக்கு அவைலபிளா கிடைக்குது டேட்டா பேஸ்ல. ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு பெரிய எக்ஸைட்டிங் கேண்டில், அப்புறம் ஒரு டிராப்பு, அப்புறம் மல்டிபிள் பேஸ் கேண்டில்ஸ், அப்புறமா வந்து 2 எக்ஸைட்டிங் கேண்டில் ரீசெண்டா 2023, 24, அப்புறம் 25ல ஒரு டிராப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு டிராப்பு, உடனே ரிகவரி. இந்த ரிகவரி ஆன இடம் வந்து நீங்க வாட்ச் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ரிகவரி ஆனது எந்த ஒரு ப்ராப்பர் டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருந்தெல்லாம் வரல. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் ஜோன்னா என்னது, டிமாண்ட் ஜோனுக்கு பின்னாடி எப்படி வந்து மார்க்கெட் கரெக்டா வந்து ரிவர்சல் ஆகும், அது எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட் வீடியோல பார்ப்போம். இப்போ நான் சொல்றது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு ஜோன்ஸ்ல வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு ப்ராப்பரான ஒரு டிமாண்ட் ஜோனோ இல்லை சப்ளை ஜோனோ இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான டிமாண்ட் ஜோன் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம 6 மந்த்துக்கு போய் பார்க்குறோம். சின்ன டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தாலாச்சும் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்குறோம். சின்ன டைம் ஃப்ரேம்ல ரீசெண்டா ரிவர்சல் ஆன இடத்துல ஒரு ப்ராப்பரான டிமாண்ட் ஜோன் கிடையாது. அதுக்கப்புறம் 3 மந்த்ல போய் பார்க்குறோம். 3 மந்த்லயுமே வந்து ஒரு ப்ராப்பரான டிமாண்ட் ஜோன் எங்க இருக்கு, இங்க தான் இருக்கு. இந்த இடத்துல தான் ஒரு ரேலி இருக்கு. இந்த பேஸ் கேண்டில் தான் ப்ராப்பரான டிமாண்ட் ஜோன். இங்க இருந்து பிரைஸ் ரிவர்சல் ஆயிருக்கான்னு பார்க்கிறோம். விக்கில இருந்தும் போல, பாடியில இருந்தும் போல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சின்ன டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கிறோம் எங்க இருந்து தான் ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்னு. இங்க போய் பார்த்தா இங்க வந்து டிமாண்ட் ஜோன், இங்க வந்து ஒரு எக்ஸைட்டிங் கேண்டில், அதுக்கப்புறம் 3 பேஸ் கேண்டில், அப்புறம் கண்டினியூஸா எக்ஸைட்டிங் கேண்டில். இங்க பார்த்தா இங்கேயுமே டிமாண்ட் ஜோன் வந்து இங்க தான் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் மேல இருந்து பிரைஸ் ரியாக்ஷன் ஆயிருக்கு. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருந்தும் போகல. ஆனா போகும்போது இந்த ரிவர்சல் ஆல் ஆஃப் சடனா வந்து இந்த ரிவர்சல் நடந்திருக்கு. நடந்த ரிவர்சல்ஸ் என்ன பண்ணிருக்கு, ஒரு மந்த்லி ஜோன்ல இருக்கக்கூடிய சப்ளை ஜோனை உடைச்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய சப்ளை ஜோனையுமே வந்து இன்னைக்கு உடைச்சிட்டு நிக்குது. இன்னும் 2 டேஸ் வந்து நமக்கு ட்ரேடிங்க்கு இருக்கு. இன்னையோட நிலவரப்படி இந்த மந்த்லி ஜோனையுமே வந்து உடைச்சிட்டு நிக்குது. அப்போ 3 மந்த்ல போய் பார்த்தா 3 மந்தோட ஜோனையுமே இது ஆல்மோஸ்ட் டச் பண்ணி அந்த ஜோனுக்குள்ள இருக்கு. ஆனா ரிவர்சல் ஆனது எந்த ஜோன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. ஓகே, இப்போ மந்த்லிலையும் பார்த்துட்டோம், 3 மந்த், இயர்லி, 6 மந்த் எல்லாம் பார்த்தோம். இப்போ வீக்லியில பார்ப்போம். வீக்லியில பார்த்தா எங்கிருந்து ரிவர்சல் ஆகியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்க பார்த்தோம்னா வீக்லியில எக்ஸாக்டா இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஒரு ரேலி, பேஸ், அப்புறம் கண்டினியூ இன்னொரு ரேலி, அப்புறம் பேஸ், கண்டினியூவா வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இவ்வளவு குயிக்கா சொல்றேன்னா இதுக்கு பின்னாடி நான் ஆல்ரெடி அனலைசிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பிரைஸ் கரெக்டா எக்ஸாக்டா ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த வீக்லி ஜோனே வந்து 3 மந்தோட சப்ளை ஜோன் வரைக்கும் போயிடுச்சு. பிளஸ் மந்த்லியில நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மந்த்லியில இருந்த டிமாண்ட் சப்ளை ஜோனையுமே உடைச்சிச்சு. 2வது மந்த்லியோட சப்ளை ஜோன்ல இப்போ இருக்கு. ஸோ இங்க வீக்லியில பார்த்தாலுமே இந்த சப்ளை ஜோனை உடைச்சிச்சு, இந்த சப்ளை ஜோனை உடைச்சிச்சு. 3வதா இந்த சப்ளை ஜோன்ல வந்து மார்க்கெட் இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இங்க இருந்து எப்படி பவர்ஃபுல்லா, அதாவது எப்பவுமே ஒரு சின்ன டைம் ஃப்ரேமோட ஒரு டிமாண்ட் ஜோனோ இல்ல சப்ளை ஜோனோ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஜோனை உடைக்குதுன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஜோனா நம்ம கன்சிடர் பண்ணும். லெட்ஸே வந்து ஒரு 65 கிலோ இருக்கக்கூடிய ஆள், ரெஸ்லர், WWFல 65 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து 110, 120 கிலோ இருக்கக்கூடிய ஸ்டோன் கோல்டையோ இல்ல வந்து பிக் ஷோவையோ இல்ல வந்து ராக் அந்த மாதிரி ரொம்ப பலமான ஆளை வந்து அடிக்கிறாங்கன்னா அப்போ அவங்க கிட்ட பொட்டென்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து அவனை ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த வீக்லி ஜோனே வந்து மந்த்லியோட ஜோனையுமே வந்து உடைச்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மந்த்லியோட ஒரு ஜோன் இல்ல 2 ஜோனை வந்து பேக் டு பேக் உடைச்சிருக்கு. அப்படி உடைக்குதுன்னா அவன் வந்து பொட்டென்ஷியலா இருக்கான்னு அர்த்தம் அந்த ஜோனு. அதே மாதிரி 3 மந்தோட ஜோனுக்குமே அது போய் ஆல்மோஸ்ட்
இந்த டிராப்போட இது உடைச்சிச்சு, இங்க ப்ராப்பரான ஒரு பேஸ் இல்லை, பட் ஸ்டில் இது வந்து 3 மந்த்ன்றதால ப்ராப்பரான ஜோனை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வீக்லியில அகைன் நம்ம வந்துடும். அந்த வீக்லி எந்தெந்த ரிவர்சல் ஆயிருக்கு நம்ம பார்ப்போம். இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நம்ம செக் பண்றோம். இங்க பாருங்க, இந்த ஜோன் ரிவர்சல் ஆயிருக்கு. அப்படியே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பார்த்தோம்னா நவம்பர் 6, 2023, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன இந்த டிமாண்ட் ஜோனுக்கு பிரைஸ் 3 வருஷம் கழிச்சு வந்து பிரைஸ் மார்ச் மாசம் வந்து இங்கிருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸ்ல நம்மளோட கிளாஸஸ்ல சொல்லியிருக்கோம், ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடரோட ஒரு பெண்டிங் ஆர்டர் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும், 50 வருஷம், 20 வருஷம், 100 வருஷம் ஆனாலும் அந்த பெண்டிங் ஆர்டர் அங்க இருக்கும்னா கண்டிப்பா இருக்கும். அதை எடுக்க மார்க்கெட் வரும்னா கண்டிப்பா வரும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஏன் இந்த வீக்லி ஜோனை இவ்வளவு பவர்ஃபுல்லா ஒரு பிரைஸ் ரிவர்சல் பண்ணணும்? ஒரு மந்த்லி ஜோனை உடைச்சிச்சு, 2வது மந்த்லி ஜோனையும் உடைச்சிட்டு இப்போதைக்கு நிக்குது, குவார்டர்லி ஜோன்ல போய் நிக்குது, நடுவில் எந்த ஜோனுமே ஸ்டாப்பே பண்ணலையே, அவ்வளவு பவர்ஃபுல்லா இந்த ஜோனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பார்த்தா இங்க வந்து ஒரு ஜோன் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். என்னது? இங்க பாருங்க, நான் இப்போ இதை வந்து ஆக்டிவேட் பண்றேன், இதை வந்து எனேபிள் பண்றேன். இந்த ஜோன்ஸ்ல வந்து ஏன் இந்த ஜோனை வந்து உடைச்சிருக்கு அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். அப்படியே லெஃப்ட்ல போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2008, ஓகேவா, 2008ல இருந்து 2023 வரைக்கும் இருந்த ஒரு சைட்வேஸ், மல்டி இயர் சைட்வேஸ், பல வருஷத்தோட சைட்வேஸ உடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது எது? இந்த ஜோன் தான். இப்படிதான் வந்து நம்ம கம்ப்ளீட் அனலைசிஸ் வந்து பண்ணணும். இந்த ஜோன் தான் வந்து இதுக்கு உடைக்கிறதுக்கு இருந்தது. இதை உடைச்சிட்டு என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். இதை உடைக்கும் போது என்ன பண்ணிருக்கு, இந்த மல்டி இயர் சைட்வேஸ் இருக்குல்ல, அந்த சைட்வேஸை உடைச்சது மட்டும் இல்லாம இந்த டிராப்புக்கு வந்து காரணமா, அதாவது இந்த ஃபால் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹையில இருந்து ஒரு ஃபால் ஆல்மோஸ்ட் வந்து 150 ரூபா அந்த ரேஞ்சுக்கு, எங்க இருந்து 2000 ரூபாய், 1800 ரூபாயில இருந்து 150 ரூபாய்க்கு வரக்கூடிய ரேஞ்சுக்கு காரணமா இருந்த இந்த ஜோன் வரைக்கும் போயிட்டு இங்க இருந்த பெண்டிங் ஆர்டர் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு காரணமா இருந்தது எது? இந்த 2008ல இருந்து 2023 வரைக்கும் இருந்த சைட்வேஸை உடைக்கிறதுக்கு காரணமா இருந்த இந்த டிமாண்ட் ஜோன். இந்த டிமாண்ட் ஜோன் அவ்வளவு பொட்டென்ஷியல். ஏன்னா அங்க வந்து ஒரு செல்லிங்க்கு காரணமா இருந்த அந்த சப்ளை ஜோன் வரைக்கும் போயிட்டு ஆல்ரெடி ஆர்டர்ஸ் எடுத்துச்சு. இப்போ கீழே வர்றதுக்கு ஒரு ரீசன் வேணும், பெண்டிங் ஆர்டர் எடுக்கிறதுக்கு. இந்த பெண்டிங் ஆர்டர் எடுக்கிறதுக்கு வந்தது எங்க? அந்த மல்டி இயர் சைட்வேஸை உடைச்ச அந்த ஜோன். அதனாலதான் இந்த ஜோன் இவ்வளவு பவர்ஃபுல்லா அசால்ட்டா வந்து, அதாவது நீங்க வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா ஏகப்பட்ட வரலாறு நியூஸ் வந்து இருக்கு. சின்ன படையை வச்சு பெரிய பெரிய படைகளை வீழ்த்தின கதைகள் வந்து நிறைய இருக்கு. அதுல வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு சின்ன கதை. 2500 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேட்டில் ஆஃப் பத்ரா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நடந்தது. அப்போ வந்து ரொம்ப கம்மியான படைகளை வச்சு, அரௌண்ட் ஒரு 300 பேர்களை வச்சு வந்து அவங்க வந்து ஒரு பெரிய 1000 கணக்கான இருந்த படையை வந்து மெக்காவை நோக்கி நடந்த அந்த போராட்டத்துல வந்து அவங்க பயங்கரமா வீழ்த்தினாங்க. சின்ன படையை வச்சு பெரிய படையை வீழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. அதே மாதிரி பேட்டில் ஆஃப் அகின் கவுண்ட் அப்படின்னு ஒரு பேட்டில் நடந்தது 1415. அந்த டைம்ல வந்து இங்கிலீஷ் போர்சஸ் வந்து ஹென்ரி பி அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து அடிச்சாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த ஸ்டோரி எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சின்ன படைக்குள்ள பெரிய படையை வந்து அடிக்க முடியும் எப்போனா அவங்க கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, கரெக்டான இம்ப்ளிமெண்டேஷன், கரெக்டான ஒரு அணுகுமுறை இருந்ததுன்னா அவங்களால அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வரலாறுல பல வாட்டி வந்து நிரூபிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்கு. இந்த வீக்லி ஜோன் ஏன் வந்து இந்த மந்த்லி 3 மந்த் உடைச்சது அப்படின்றதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜோன் இருக்குன்னா அது உடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஹிட்டனா ஏகப்பட்ட வால்யூம் வந்து
அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது உங்களுக்கு விசிபிளா தெரியவே தெரியாது. அதுக்கு நீங்க வெறும் கண்ணால பார்க்கணும்னா இந்த மாதிரி சின்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஒரு ஜோன் பெரிய டைம் ஃப்ரேம் வந்து அக்ரெசிவா உடைச்சு சஸ்டெயின் ஆயிட்டு அங்க திரும்பவும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது அந்த ஜோன் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, இந்த ஜோன்ஸ் அப்கமிங் டேஸ்ல இப்போ வரப்போற நாட்கள்ல வந்து பவர்ஃபுல்லா நமக்கு இருக்கும். உங்களோட ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தாராளமா வந்து எடுக்கலாம். இதே சினாரியோ தான் வந்து நிஃப்டி ஐடில, நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி ஐடி, நிஃப்டி மீடியால வந்து இதே சினாரியோ வந்து நடந்துட்டு இருக்கு. மற்ற செக்டார்லாம் வந்து நிஃப்டி ஹெல்த் கேர்லாம் நல்லா மேல போயிடுச்சு, நிஃப்டி மெட்டல் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் வந்து விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டே வரோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்த ஜோனு கரெக்டா இந்த ஜோன் வந்து ரியாக்ஷன் ஆயிட்டு மேல போச்சு. ஓகே, அதான் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஒரு வந்து கம்ப்ளீட் மார்க்கெட்டை வந்து ஹிஸ்டாரிக்கலா என்ன நடந்திருக்கு, அப்கமிங் டேஸ்ல என்ன நடக்க போகுது, இதை வச்சு நான் எப்படி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ஃபர்தரா வேணும், இன்னும் கிளாரிட்டியா இன்னும் எக்ஸ்பிளனேஷன் வந்து வேணும்னா சொல்லுங்க, நான் ஃபர்தரா வீடியோஸ் வந்து கிரியேட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.